நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம், கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல், கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூகத்துல அரசாங்கத்துல என்ன நடக்கிறதுன்னு மக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை உங்கள் சார்பாக நாம் கேட்கிற இந்த கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு முதன்மையான கேள்விகளை தொடர்ச்சியாக வைத்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் எழுப்ப விரும்புகிற பிரதானமான கேள்விகள் எவை எவை? இந்த நிமிடம் வரை 30 எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரனின் பக்கம் திரண்டிருக்கிறார்கள். இன்றிரவுக்குள் இன்னும் சில எம்எல்ஏக்கள் செல்வதற்கான குறியீடுகள் தென்படுகின்றன. இத்தகைய திடீர் அணிதாவல்கள் ஆட்சியை கவிழ்த்து விடுமோ என்ற சந்தேகத்தை வலுவாக எழுப்புகின்றன. ஆனால் தினகரனின் நோக்கம் எடப்பாடி பழனிசாமி அரசை கவிழ்ப்பது அல்ல, மாறாக கட்சியிலும் ஆட்சியிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுப்படுத்துவதுதான் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இந்த இரண்டு பார்வைகளையும் தாண்டி ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கியத்துவத்தை குறைக்க தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து நடத்தும் அரசியல் நாடகம் என்ற தர்க்கமும் எழுகிறது. இத்தகைய மாறுபட்ட கருத்துக்களே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகின்றன. தினகரன் சொன்ன 60 நாள் கெடு அதிமுக எம்எல்ஏக்கள் அணி மாறுவதற்குத்தானா? தினகரன் எடப்பாடி முதலில் பலிகடா ஆகிறாரா அமைச்சர் ஜெயக்குமார்? ஓபிஎஸ்ஸின் செல்வாக்கை குறைக்க அதிமுக அம்மா அணி நாடகமாடுகிறதா? எடப்பாடி அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர தயாராகிறதா திமுக? அதிமுகவின் உள் விவகாரங்களில் பாஜகவின் தலையீடு இருப்பதாக இன்னமும் நம்புகின்றன கம்யூனிஸ்டுகள்? இன்னும் பல கேள்விகளுடன் பயணிக்கிறது இன்றைய கேள்வி நேரம். போர் சென்று திரும்பி இருக்கிற தனது தலைவனை பார்ப்பதற்காக படை தளபதிகள் வரிசையாக அணி திரள்வது போல அதிமுகவினுடைய அம்மா அணையில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை பார்ப்பதற்காக எம்எல்ஏக்கள் படையெடுக்கிறார்கள். ஆட்சிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஆட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக டிடிவி தினகரனை தாங்கள் சந்திக்கவில்லை என திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளாக 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சந்திப்பார்கள் என்று உறுதியற்ற தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த கட்சிக்குள் நடக்கிற மோதல் எங்கெல்லாம் எதிரொலிக்கிறது? உண்மையில் அதிமுகவில் என்ன நடக்கிறது? திமுக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளினுடைய பார்வை என்ன? இந்த கேள்விகளுக்கான பதிலை கூடுதலாக இந்த கேள்வி நேரத்தில் அலச இருக்கிறோம். கருத்தாளர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். திமுகவில் இருந்து கான்ஸ்டன் ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து கனகராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் கணபதி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதே போல புரட்சி தலைவி அம்மா அணியிலிருந்து தூத்துக்குடி செல்வம் அவர்கள் மதுரையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். செல்வம், உங்ககிட்ட இருந்து போலாம். தொடர்ச்சியாக அதிமுக அம்மா அணியில் நடைபெறுகிற காட்சிகளை ஓபிஎஸ் அணி எப்படி பார்க்கிறது? டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் ஒதுக்கி வச்சா போதும்னு நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. அதன் அடிப்படையில் அவங்க ஒதுக்கி வச்ச பிறகு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களை போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்ப்பதை ஓபிஎஸ் எப்படி பார்க்கிறார்? எங்களை பொறுத்தவரையில் வணக்கம். அதாவது எங்களை பொறுத்தவரையில் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய அணியை சார்ந்த எங்களை பொறுத்தவரையில் இதில் ஒரு மிகப்பெரிய நாடகம் நடப்பதாகவே நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால் இதில் ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி தெரியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்கள் தனக்கான பேரத்தை வலிமைப்படுத்தி அந்த பேரத்தை பெறுவதற்காக ஒரு அரசியல் பேரம் நடக்கிறது. ஒரு வர்த்தக வியாபாரத்திற்கான பேரம் போல ஒரு அரசியல் வியாபாரத்திற்கான பேரம் நடப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இதில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தனக்கு வேண்டிய மரியாதை திரு செந்தில் பாலாஜியை போன்றவர்கள், முன்னாள் அமைச்சர் பழனியப்பனை போன்றவர்கள், தோப்பு வெங்கடாசலம் போன்ற தங்க தமிழ்ச்செல்வன் போன்ற சிலரை அமைச்சராக்க வேண்டும் என்கிற ஒரு அஜெண்டா, ஏதோ ஒரு அஜெண்டா வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதை நிறைவேற்றுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டி, நிர்பந்தப்படுத்தி, கட்டாயப்படுத்தி அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக இது சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பேசி எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இல்ல, நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி பார்த்தா டிடிவி தினகரனை நேரடியாக எதிர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார். அதாவது உங்க டோன்ல சொல்வதாக இருந்தால் அதிமுகவில் இருந்து சசிகலா குடும்பத்தினரை ஒதுக்கி வைக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தரப்பு முடிவெடுத்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இல்லை, நேற்றைக்கு முன்தினம் நேற்றைக்கு கூட ஒரு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட வெளிப்படையாக சொன்னார். ஏற்கனவே ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி எடுத்த முடிவு அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் சேர்ந்து திருமதி சசிகலா திரு தினகரன் அவர்களை கட்சியில இருந்து ஒதுக்கி வைப்பதாக எடுத்த முடிவு அப்படியே தொடர்கிறது. அதில் எந்த சமரசமும் இல்லை என்று திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த அரசு கவிழ்வதற்கு நாங்கள் காரணமாக இருக்க மாட்டோம். ஒருவேளை அவர்களாகவே அவர்களை கவிழ்த்து கொண்டால் அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பாளி ஆக முடியும்? உங்களுடைய நீங்க வைக்கிற தொடர்ச்சியான கோரிக்கைகளின் அடிப்படையில எதிரிக்கு எதிரி நண்பன் ஒரு கன்க்ளூஷன் வருது. எடப்பாடி சசிகலா மற்றும் டிடிவி தினகரனை ஒதுக்கி வைக்கிறதா உங்களுடைய கோரிக்கைனா அதை எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்துகிறார் என்றால் நீங்கள் அவரோடு கை கோர்ப்பதில் என்ன பிரச்சனை, என்ன தயக்கம்? அவர் அறிவிக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, திருமதி சசிகலாவுக்கோ அல்லது திரு டிடிவி தினகரனுக்கோ அதிமுகவுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்களை நாங்கள் ஒதுக்கி வைத்ததுதான் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிவிக்கணும். முதலமைச்சர் அவர்களை அறிவிக்கணும். அதுல என்ன தயக்கம் இருக்கு? அதுல ஒருவேளை அவர்கள் அந்த அறிவிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு கூட எங்களுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் அண்ணன் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் கட்சியை விட்டு நீக்குகிறோம் என்று சொல்லுகிற அந்த தைரியம் அவர்களுக்கு இல்லை. அது அவர்கள் நீக்குகிறோம் என்று அறிவிப்பார்கள். ஆனால் அடுத்த 24 மணி நேரத்தில் நாங்கள் நிபந்தனையற்ற முறையில் நாங்கள் இணையறதுக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க. அதான் எங்களுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம். அது அறிவிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லையே. இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு. என்ன விஷயத்தை அவர் சொல்றார்? என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது நாட்டுக்கு? இந்த நாட்டு மக்கள் எது நல்லது என்று நினைக்கிறார்களோ அந்த நல்ல விஷயம் நடக்கும். என்ன நல்ல விஷயம் அது? இல்ல, நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு ஸ்டாலின் எப்படி நினைக்கிறார்? இல்ல ஸ்டாலின் நினைக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா அது நாட்டு மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையானது பாத்துக்கலாம். இதுவரைக்கும் மக்கள் என்ன நினைத்தார்களோ அதைத்தான் அவர் சொல்லி வந்தார். அதுதான் நடந்தது. ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த மருத்துவமனைக்கு அவர் சென்றதிலே இருந்து எது மக்கள் விருப்பம், இதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னாரோ அதைத்தான் அதன் பிறகு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் அதை சொல்லி இருக்கிறார். மக்கள் அதற்கு நீங்கள் முந்தைய நாள் அவர் சொன்னார், இந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. அப்படியானால் மக்கள் நல்ல செய்தி எதை விரும்புவார்கள்? தங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அதைத்தான் அவர் சொல்லி. அப்ப மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதை விரும்புகிறார்கள்? மக்களுக்கு எது நல்லது நடக்கும் அவங்க விரும்புகிறாங்களோ அதைத்தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் 2016 சட்டமன்ற தேர்தலில் தொடங்கி ஓபிஎஸ் முதல்வராக பதவியேற்றது, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்றது, இதெல்லாம் மக்கள் விரும்பியது தானா? மக்கள் விரும்பியது இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். நாங்கள் எதிர்த்து தான் வாக்களித்தோம். இந்த ஆட்சி வருகிற போதும் நாங்கள் எதிர்த்து தான் வாக்களித்தோம். எந்த இடத்திலும் மக்களுக்கு விரோதமாக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என மக்கள் விரும்புவதாக திமுக நினைக்கிறது. திமுக அப்படித்தானே நினைக்க முடியும். இன்னைக்கு அதிமுகவிற்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2016 ஆட்சிக்கு வருகிற போது சற்றேறக்குறைய 1.1% உங்களுக்கும் தெரியும். அது அப்படி பார்த்தால் பெரும்பாலான மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி, ஏனால் அதற்கு முன்னால் நாங்கள் 23 எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை. அப்படி பார்க்கிற போது சற்றேறக்குறைய கொஞ்சம் கூடுதல் குறைவாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி பார்க்கிற போது ஒருவேளை ஜெயலலிதா அம்மையார் மீது இருந்த சில பேர் ஜெயலலிதா அம்மையாருக்காக வாக்களித்த அந்த 1.1% மக்கள் இன்றைக்கு நம்பிக்கை இழந்திருப்பார்கள் என்றால், ஜனநாயக முறைப்படியே இன்றைக்கு நாட்டை ஆள வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அப்படியானால் அவர் நினைப்பதில் ஒன்றும் தவறில்லையே. எனவே மக்களுடைய எடப்பாடி அரசு கவிழணும்ங்கிறது உங்களுடைய எண்ணம்? எங்களுடைய எண்ணம் இல்லை. நான் தெளிவாக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு எடப்பாடி அரசு இருக்க முடியாது இல்லையா? மிஸ்டர் நெல்சன், இந்த அதிமுகவை நாங்கள் கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூவத்தூரிலே இவர்களுக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கு என்னென்ன பரிசளிப்புகள் அல்லது என்னென்ன வாக்குறுதிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இன்றைக்கு வெளியே வருகிறதோ அந்த 122 பேரில் ஒரு 10 பேருக்கு எங்களால் அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக கொடுத்திருக்க முடியும், இந்த ஆட்சியை கவிழ்த்திருக்க முடியும். இதெல்லாம் நடக்க முடியாததல்ல, இயலாததல்ல. நாங்கள் விரும்பவில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய மருத்துவமனையில் இருக்கிற போது ஜெயலலிதா இப்படி மருத்துவமனைக்கு வந்துவிட்டார் என்று சொல்லுகிற போதே தலைவர் அவர்கள் சொன்னதை அண்ணன் துரைமுருகன் அவர்களும் தளபதியார் அவர்களும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எந்த இடத்திலும்
ஜனநாயகத்திற்கு ஜனநாயக நிலைக்கு மாறுபாடாக நாம் எந்த ஒரு அட்வான்டேஜும் நம்ம எடுத்துடக்கூடாது. எனவே அதுவாக கனிகிற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்து உங்கள் மக்கள் பணியை தொடருங்கள் என்று தலைவர் கலைஞர் இட்ட கட்டளையை தளபதியார் தலைமையில் நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கணபதியிடம் கேட்பதற்கு மிக முக்கியமான கேள்வி, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் திமுக கையாண்டு கொண்டிருப்பது என்பது யாரோ ஒரு அதிமுகவினுடைய 3 அணிகளாக பிரிந்திருக்கிற அணியில் ஏதோ ஒரு அணிக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு தியரி முன் வச்சா அது யாருக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவங்க அதிமுகவுக்கு சாதகமா எந்த இது அதிமுகவில் ஓபிஎஸ் அணி, எடப்பாடி அணி, இப்போது தினகரன் அணி ஒன்று புதிதாகவே உருவாகிவிட்டது. உங்க கணிப்பின் அடிப்படையில் கேட்கிறேன் நான். இல்லை, அதிமுகவில் ஒரு அணிக்கு அவங்க சாதகமாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா ஓபிஎஸ் அணிக்கு தான் சாதகமாக இருப்பாங்க. ஆனால் அது கூட தற்காலிகமாக இந்த அரசை கவிழ்ப்பதற்கு தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆக வேண்டுமானால் தற்காலிகமாக இருப்பாங்க. அதிமுகவில் எந்த அணியையும் திமுக ஆதரிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு எடப்பாடி அரசை கவிழ்ப்பதற்காக ஓபிஎஸ் அணியை தற்காலிகமாக ஆதரிக்கலாம். அது சட்டசபையில் பார்க்கும்போது லேசாக தெரிகிறது, வெளிப்படையாக தெரியும். அப்படிதான் ஆதரிக்கலாம், முழுமையாக ஆதரிக்க மாட்டாங்க. தினகரனுடைய இந்த எம்எல்ஏக்களினுடைய வரிசையான சந்திப்பு அப்படிங்கிறது எதை காட்டுகிறதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னா, தினகரன் இப்போ நீங்க இந்த சீனரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நீங்க டிசம்பர் 6 பார்க்கணும். டிசம்பர் 6 எல்லாத்தையுமே டிசம்பர் 6 இருந்து பார்த்து அதுல என்ன விஷயம்னா, டிசம்பர் 6 ஓப்பன் நியூஸ்ல முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு பிப்ரவரி 6 சட்டசபை கட்சி தலைவராக, அதிமுக சட்டசபை கட்சி தலைவராக திருமதி சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அம்மாவை கவர்னர் அழைப்பதற்கு முன்பாக அவருக்கு உச்சநீதிமன்றத்தில் தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. அவர் சிறைக்கு செல்கிறார். அவர் சிறைக்கு செல்லும் போவதற்கு முன்பாகவே கட்சியை பார்க்க டிடிவி தினகரன் அரசுக்கு எடப்பாடி அரசை வைக்கிறாங்க. எடப்பாடியை கூட்டுறாங்க, பதவியேற்றம் எல்லாம் ஆயிடுச்சு. எடப்பாடிக்கு 122 எம்எல்ஏ சப்போர்ட் இருக்கு. சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாரு. சபாநாயகர் மேலான நம்பிக்கையில்லா தீர்மானம் முடிஞ்சு போச்சு. இதற்கு மேலே அவர்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் டிடிவி தினகரனை ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடுறப்போ அவருக்கு பின்னாடி இதே ஜெயக்குமார்லேருந்து எல்லா அமைச்சரும் போய் வேலை பார்த்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஏப்ரல் 19 இவர் நாங்கள் சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும், இவங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? அப்போ பின்னணியில் ஏதோ ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்படுது. அவங்களுக்கு உடனடியாக இப்போ என்ன சொல்லலாம்னா, நாங்கள் இரட்டைலையை மீட்கணும், 2 அணிகளும் சேர்ந்து ஒரே கட்சியாக. அதுக்கு என்ன இப்போ அவசரம்? நீங்க ரெட்டைலை இப்ப மீட்க வேண்டிய அவசியம் இப்ப இல்ல. ஒன்னு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன? இல்ல அதிமுக ஒன்னு சேரக்கூடாது, நீங்க தாராளமா சேரலாம். 2 அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க, அவங்க ஒன்னு சேரணும், அதுக்கான அவசரம் ஏற்படல. ஏன்னா நீங்க டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தேதி வேட்பாளர் அறிவிக்கிற வரைக்கும் கூட வரிசையா நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த 3-4 மாசமா இல்லாத ஆசை திடீர்னு ஏப்ரல் 12 தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. ஏப்ரல் 19 இந்த 17 இவர் ஜெயக்குமார் அறிவிக்கிறார். இவர் டிடிவி தினகரன் மீது ஒரு தேர்தல் கமிஷன் லஞ்சம் கொடுக்க வேண்டிய வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவர் சிறைக்கு செல்கிறார். எம்எல்ஏக்கள் எதுக்கு டிடிவி வீட்டுக்கு போறாங்க? இப்போ என்ன காரணம்னா, டிடிவி தினகரனை ஏதோ ஒரு சக்தி மூலம் அதிமுக சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்க பாக்குறாங்க. அது எல்லாருக்கும் பாக்குறப்ப எல்லாம் தெரியும், ஏதோ யாரோ பின்னணியில் இருந்து இயக்குகிறார்கள், ஏதோ ஒரு சக்தி. அது பிஜேபி தான். பார்வைக்கு பிஜேபி அரசாங்கம் தான் அப்படி. ஏன்னா பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, இயக்கியது பிஜேபி, இப்போ எடப்பாடி இயக்குவதும் பிஜேபியா? ஆமா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, திருமதி சசிகலா குடும்பத்தினர் அந்த அதிமுகவில் இருந்தால் அந்த கட்சி பலமான கட்சியாக இருக்கும். அது காங்கிரஸை நோக்கியும் செல்லலாம், திமுக பாஜக நோக்கியும் செல்லலாம். காங்கிரஸை நோக்கி ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக தனது ஒட்டுமொத்த வேலைகளையும் விட்டுவிட்டு சசிகலா குடும்பத்தை அதிமுகவிலிருந்து எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக நாம் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்? என்ன சொல்லணும்னா, நீங்க இவங்க இந்த திடீர்னு ஏன் இவங்க சசிகலா குடும்பத்தை வெளியேற்றணும், நாங்க இப்படி பண்றோம், ஒரு 10 அமைச்சர்கள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய காரணம் கோரிக்கை நியாயமானதாக இருக்கு. அணிகள் பிளவுபட்டிருக்கிறது. அப்படி நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு தடைக்கல் தான். இல்ல, அதை ஜெயக்குமார் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஒரு சேகர் ரெட்டி கைதாகிறார், ஒரு விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடக்கிறது, ஒரு கீதாலட்சுமி வீட்டில் ரைடு நடக்கிறது, சரத்குமார் இழுக்கும் போது அங்கே ரைடு நடக்கிறது. அதன் பின்பு அமைச்சர்கள் அவசரமாக சொல்கிறார் என்றால் அதன் பின்னணி என்ன? வெளிப்படையாக தெரியுது. உள்ளங்கை நெல்லிக்கட்டி கைதுகளும் கண் முன்னால் போகிறது அர்த்தம். இதே தான் நான் என்ன சொல்றேன்னா, இது கடந்த ஆட்சி காலத்திலையும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில திமுக இருந்த போது 2G வழக்குல தயாளம்மையார் நீங்க சொல்ற மத்த எல்லா தியரியும் சரி. தினகரனை எதற்காக எம்எல்ஏக்கள் சந்திக்கிறார்? தினகரனை சந்திக்கிறாங்கன்னா, இப்போ அவருக்கான கட்டாயம் விட்டது. தன்னை ஒதுக்கி விடுவார்கள் என்றால் தன்னோட பலம் என்ன என்பதை மறைமுகமாக சொன்னால் பிஜேபிக்கு வெளிக்காட்ட 22 பேர்ல இப்படி ஒவ்வொருத்தரா 33 பேர் 40 பேர். தினகரனுடைய பலம் என்பது அவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை, அதை விட அதிகம். ஆனா
இந்த 35 பேரை வச்சு நீங்க வந்து என்னைய வெளியேற்ற நினைத்தால் நான் இந்த ஆட்சியை கவுத்து விடுவேன். இந்த ஆட்சியை கவுத்து விட்டா பிஜேபிக்கு என்ன லாபம் அப்படின்னு தினகரன் நினைக்கிறாரா, கணபதி நினைக்கிறாரா? தினகரன் நினைப்பதாக கணபதி நினைக்கிறார். தொடர்ந்து பேசலாம். எனக்கு இந்த நிகழ்ச்சி நம்மோட அதிமுக அம்மாநிலிருந்து விபி கலைராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அமர்வுக்கு வரவேற்கிறோம். கலைராஜ் வீட்டிலிருந்து போகலாம். தொடர்ச்சியாக பாஜக இயக்குகிறது. ஒரு கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல எது நிகழ்ந்தாலும் அதற்கு பாஜகவை குறை கூறுவது. நீங்க ஓபிஎஸ்க்கு சொன்னீங்க, அடுத்து எடப்பாடிக்கு சொன்னீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனா டிடிவி தினகரனுக்கும் சொல்லுவீங்கிறத தவிர என்ன பதில் நம்ம கிட்ட இருக்கு? நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி மீது சங் பரிவார் அமைப்புகள் தாக்குதல் நடத்தி இருப்பதற்கு என்னுடைய கண்டனத்தை இங்கே பதிவு செய்கிறேன். அடுத்து நீங்கள் சொன்ன இந்த கேள்வி, மணிப்பூரினுடைய இப்போதைய முதலமைச்சர் யார்? ஓரோன் சிங். அவர் 6 மாதத்துக்கு முன்னால் ரொம்ப எளிமை. நீங்க எந்த ஒப்பீட்டுக்கு வரீங்கன்னு கேட்குறேன். ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக செயல்படுகிற சில செயல்பாடுகளையும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான வேர் கட்டமைப்பு எங்க இருக்கிறது, இந்த அரசியல் குழப்பங்களால் அவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறதுங்கிற கணக்கீடுகளை வச்சு பார்க்கிற போது எந்த யாரை சந்திச்சாலுமே அதற்கு பின்னால் பாஜக இருக்குங்கிற தியரி வந்து ஒட்டுமொத்தமாக பாஜகவை ஒரு பொது எதிரியாக நிறுத்துவதற்கான முயற்சி தவிர வேற என்ன இல்லை. பாஜகவினுடைய குணத்தையும் ஆர்எஸ்எஸ்னுடைய குணத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இதை கேட்பீர்கள். அதனால தான் நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன், தேர்தலுக்கு முன்பு வரை ஆம் ஆத்மி கட்சியோடு இருந்த கிரண்பேடி பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்தது தற்செயலா? அதிமுகவினுடைய உறுப்பினராக இருந்து இரட்டை இலையை பச்சை குத்தி கொண்ட திரு சதாசிவம் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு கேரளாவினுடைய கவர்னராக மாறியது தற்செயலானதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் அமைச்சரவையில் 6 பேர் 4 மாதத்துக்கு முன்னால் வர காங்கிரஸ்காரங்கிறது ஒரு தற்செயலானதா? மணிப்பூரினுடைய முதலமைச்சர் 6 மாதத்துக்கு முன்னால் காங்கிரஸ்காரருங்கிறது தற்செயலானதா? நீங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கடந்த காலம் எதுவும் ஒரு பெருமைக்குரிய கடந்த காலம் இல்லை. நிகழ்காலத்தில் கொள்கை பூர்வமாக யாரையும் சுவீகரிக்கிறதுக்கு அவங்களால முடியலை. எனவே சாமபேத தான தண்டங்களை பயன்படுத்தி யார் வந்தாலும், நீங்கள் என்ன அவர்னா அப்படி இவர்னா இப்படின்னு கேட்குறீங்கல்ல, எவருனாலும் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு தெரியாதா? ஆரம்பத்தில் ஓபிஎஸ்ஐ தூக்கி நிறுத்துவதற்கு எல்லாமும் செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பின்னால் இவங்களோட ரொம்ப நெருக்கமாயிட்டாங்கங்கிறத பார்த்தோம். நம்ம எடப்பாடி குரூப்போட பார்த்தோம். இது என்ன ஒரு பெரிய கொள்கை வழிபட்ட நிலைப்பாடு, எனவே நாங்கள் ஓபிஎஸ்ஐ நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு நினச்சாங்களா அவங்க? எனவே இதற்கு பின்பாக பாஜக, ஆர்எஸ்எஸ் அதனுடைய நெஃபோரியஸ் அந்த டிசைன் இருக்குது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் பட வேண்டியதில்லை. இல்லை, இப்போ அதிமுகவினுடைய 2 முக்கியமான அணிகள் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி 2 அணிக்கும் பாஜக ஆதரவு கொடுப்பது என்பது எப்படி அதிமுகவை வீழ்த்துவதற்கான முயற்சி? இப்போது அவர்கள் அதிமுகவை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்யவில்லை. அதிமுகவை பயன்படுத்தி தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் நினைக்கிற மாதிரி நகர்த்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதோடு சம்பந்தப்பட்டது. நீங்கள் ஆட்சியை நாளைக்கே அவங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்ல, ஆனால் அதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதுக்கு முன்னால் அருணாச்சல பிரதேசத்தில் என்ன பண்ணாங்க? ஒன்று அங்க ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் அல்ல எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பாஜக ஆளுநர்களை வைத்து நடத்துகிற இந்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்ல 33 பேர் ஒரு கட்சியில எம்எல்ஏவா இருப்பாங்க. அந்த 33 பேரையும் ஒட்டுமொத்தமா கட்சி மாத்தி பிஜேபி அரசாங்கமா மாற்ற முடியும் என்று நீங்களும் நானும் கனவு கண்டிருப்போமா? அதான் இந்த 33 பேருடைய ஜனநாயக விருப்பம். அதைத்தான் சொல்றேன். இந்த ஜனநாயக விருப்பத்திற்கு பின்னால் இது ஆர்எஸ்எஸ் வந்த பிறகுதான், ஆர்எஸ்எஸ்ஸால் வழிகாட்டப்படுகிற பிஜேபி வந்த பிறகுதான் நீங்க சொல்ற அந்த ஜனநாயக விருப்பம் எல்லாம் சொல்றதையெல்லாம் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுக்கிற போது மொத்தமாக ஆர்எஸ்எஸ் பாஜகவை ஒற்றை ஆளாக எதிர்க்க துணிகிறார் டிடிவி தினகரன் ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இல்ல அப்படி நான் பார்க்கல. டிடிவி தினகரன் அதை எதிர்ப்பாரு. 2 அணிகள் பின்னாலேயும் பாஜக இருக்கிறது. அப்படின்னா டிடிவி தினகரன் பக்கம் பாஜக இல்ல. தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் இல்ல நான் எது பக்கமும் இல்லைன்னு இப்ப அந்த இதை சொல்ல. அப்படி இருந்தால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய கிராமப்புற வேலை வாய்ப்புக்கு 1200 கோடி ரூபாய் கொடுக்கல, மக்கள் பிரச்சனையை ரைஸ் பண்ணியிருப்பாங்க.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு 1500 கோடி ரூபாய் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க, அதை கொடுன்னு சண்டை போட்டிருப்பாங்க. 2015-16க்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பணத்தை இன்னும் கொடுக்கல, மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை கொடுக்கலன்னு அதை பேசியிருப்பாங்க. நான் கேட்ட கேள்விக்கான அர்த்தம் என்பது இன்னும் 1/4 நூற்றாண்டு 25 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பாஜக நுழைய முடியாதுன்னு டிடிவி தினகரன் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட தமிழ்நாட்டில் அப்படி சொன்னாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்கள் கட்சிக்காரங்க யாரும் அப்படிலாம் சொல்லல. நேரடியாக தன்னுடைய தத்துவ அரசியல் நிலைப்பாட்டின் அடிப்படையில் மட்டும் அது நுழைய முயற்சித்தால் 25 ஆண்டு காலம் ஆகலாம். ஆனால் அது அப்படி நுழையாது. அது எப்படி பண்ணுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையாக கபலீகரம் செய்து அப்படித்தான் அதனால் செய்ய முடியுமே தவிர இதுவரையிலும் அதனுடைய இயல்பு அதுதான். அதைத்தான் நான் வரிசையாக சொல்கிறேன். நீங்கள் உத்தரகாண்ட் அல்லது மணிப்பூர் அல்லது அருணாச்சல பிரதேஷ், இன்று ஒவ்வொரு இடமாக நீங்கள் எடுங்க, ஏதாவது மாற்று ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நியாயமாக தான் இருந்தாங்க. இட்டார்சியில் நீங்கள் கவுன்சிலர் அத்தனை பேரையும், காங்கிரஸ் கவுன்சிலர் அத்தனை பேரையும் வாங்கி அங்கே ஒரு மேயருக்கு நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. வெறும் மாநில அரசாங்கம் மட்டும் இல்லை, இட்டார்சியில் முழுக்க அத்தனை காங்கிரஸ் 18 பேரோ 20 பேரோ அவ்வளவு பேரையும் பிஜேபி வாங்கி இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுகிற தெம்பும் தைரியத்தையும் இந்திய ஜனநாயகம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்திருக்கிறது. கலைராஜன் சார், தினகரன் சொன்ன 60 நாள் கெடு அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அணி மாறுவதற்காக கொடுக்கப்பட்ட நிகழ்வா? நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கேட்ட கேள்வியிலேருந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரி, தினகரனை டிடிவி எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் தினகரன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் சந்திப்பதை பெரிய விஸ்வரூபமாக, பெரிய செய்தியாக பத்திரிகைகளெல்லாம் படம் பிடித்து காட்டுவதைப் போல நியூஸ் 7 சேனலும் ஏதோ ஒன்று இது பதில் வருமா என்று ஒவ்வொரு இடமா கேட்டு பார்க்கிறீர்கள். அது எந்த பதிலும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த பதிலும் யார்கிட்டையும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் கிடையாது. நீங்களாவது சொல்லுவீங்கன்னு நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பதில் உங்களுக்கு தெரியும். ஓப்பனாக சொல்லக்கூடிய ஆள் தான், அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். இப்போ ராஜா இவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, பண்ண கனகராஜ் சொன்னார். எச் ராஜா நீங்கள் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. எச் ராஜா டேரெக்டாக பேசுவார். ஏன் நாங்கள் பின்னாலே ஆட்சியை கலைத்து விட்டு நாங்கள் வர வேண்டும், நாங்கள் நேரடியாக எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, பிஜேபி அரசை அமைப்போம் அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறாரு. எங்கே அவர் அமைக்க போகிறாருங்கிறது நமக்கு தெரியாதா? அது முடிகிற காரியமா? திராவிட இயக்கத்தை கபலீகரம், நீங்கள் சொல்லி கபலீகரம் செய்கிறாங்கன்னு, இந்த கபலீகரம், இந்த கதகதப்பு, இந்த வேலைகளை இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு நடக்காது. இது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் என்றைக்கும் தமிழ்நாட்டிலே கோலொன்றி கொண்டிருக்கிறது. இது ஒன்று தெரிஞ்சுங்க. நான் தினகரனை பார்ப்பதற்கு காரணம் ஏன் துணை பொதுச் செயலாளர் பார்க்குறாரு என்று சொன்னால், எங்களுடைய பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறார். அவர் 60 நாள் கெடு விதித்திருக்கிறோம். 60 நாள் கெடு விதித்திருக்கார் என்று சொன்னால் அது எதுக்காக? அந்த கேள்வி முதலில் பார்ப்பது எதற்காக? இன்றைக்கு அவர் இரட்டை இலையை பெறுவதற்காக அவர் மீது லஞ்சம் கொடுத்தார் என்று சொல்லி, அவர் லஞ்சம் கொடுத்தார் என்று சொல்லி அவர் மீது ஒரு பொய் வழக்கு போட்டு அந்த வழக்கிலே அவரை பிடித்து திகார் ஜெயிலே தீவிரவாதியை பிடித்து அடைத்தது போல அடைத்து விட்டார்கள். திகார் ஜெயில்னா அதுக்கு தான் ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி 2G ஸ்பெக்ட்ரத்துக்கு தான் ஃபேமஸ் அது. அப்படி இருக்கிறப்ப அதை திகார் ஜெயிலில் கொண்டு இவரை கொண்டு போட்டுட்டு ரெண்டுமே இதே திராவிட மண்ணிலிருந்து புறப்பட்ட அதுதான் எங்களை வேணும்னே பழி வாங்குறது பண்ணுறது தான். நான் என்ன சொல்கிறேன், இந்த திகார் ஜெயிலாம் ஏதோ பார்த்து பயந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த சிறையாக இருந்தாலும் பார்த்தா வஉசி பார்க்காத ஜெயிலா, தந்தை பெரியார் பார்க்காத ஜெயிலா, எல்லாரையும் தான் சொல்லுவோம். வஉசி அந்த காலத்தில் தலைவருங்க, இந்த காலத்தில் நாங்கள் தலைவருங்க, அப்படிதான் பார்க்கணும். நீங்கள் அதுக்காக அந்த காலத்தில் பிறக்கலன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எதுக்கு போய் பார்த்தாங்க? நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இவர் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தோடனே கோர்ட் எப்படி விடுதலை செய்து வெயில் கொடுக்குதுன்னா, யாருக்கு ஒரு பணம் கொடுத்தார் என்பதை இத்தனை நாட்கள் நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்களா? இவ்வளோ நாள் கண்டுபிடிக்க முடியவில்லை டெல்லி போலீஸால். அதெல்லாம் நான் வெயில் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க. இதான் இந்த கோர்ட்டில். ஆக வெயில் எடுத்து 40 நாள் கழித்து வர்றாரு இங்கே வெளியில் வந்த பிறகு போகும்போது என்ன சொல்லுகிறார், நீங்கள் ஆட்சியை நீங்கள் கட்சிகளை இணைப்பதாக பேசுவது என்றால் நான் ஒதுக்கிக் கொள்கிறேன், நீங்கள் இணையங்கள்னு சொல்லிவிட்டு காலக்கெடு சொல்லிவிட்டு போய்விடுகிறார். திருப்பி வருகிறார். பார்க்கிற போது அவர் ஒரு நோயாளி வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் எல்லோரும் போய் பார்ப்பார்கள். அதேபோல் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இரட்டை இலை மீட்பதற்காக பொய் வழக்கு போடப்பட்டு சிறைக்கு சென்றவர். அவரை பார்க்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இருக்கும், அந்த ஆர்வம் இருக்கும். எனவே இவர் ஏற்கனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளராக, புரட்சித் தலைவர் பேரவைச் செயலாளராக, கழகத்தினுடைய பொருளாளராக, 2 முறை பார்லிமெண்ட் எம்பியாக கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னாலே தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு தொடர்பு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள், அன்றைக்கு இளைஞராக இருந்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள்.
அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொருவராக போய் அவர் டிடிவி தினகரனை சந்தித்து என்னென்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்ப நீங்க அப்படிங்கிற நீங்க சொன்ன காரணத்தை விஷயத்தை தான் கேட்கிறார்களே ஒழிய, நீங்க சொன்ன விஷயத்தை நான் ஒரு கன்க்ளூட் பண்றேன். தொடர்ச்சியாக தனது கட்சிக்காக சிறை சென்று வந்த டிடிவி தினகரனை மரியாதை நிமித்தமாக சந்திப்பது என்பது கட்சி மீது விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அடிப்படையான விஷயம் என்கிற காரணத்தால் பார்க்கிறார்கள் என்றால் அந்த விசுவாசம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அமைச்சர்களுக்கும் இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர்களுக்கு இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? ஏன் இப்ப இன்னும் பார்க்கல? ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி 3 நாள் எம்எல்ஏக்களை பார்க்கணும்னு வச்சிருக்கிறாரு. சட்டசபை வரப்போது 14ஆம் தேதி. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சரின் வீட்டுக்கும் தினகரனுடைய வீட்டுக்கும் எத்தனை கிலோமீட்டர்? நாளைக்கே எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நாளைக்கு அரசியல் நிகழ்வுகள்ல அரசியல் நிகழ்வுகள்ல எல்லா சந்திப்புமே ஏதோ ஒரு வகையில முக்கியத்துவம் பெறுகிறது. தேமுதிக எம்எல்ஏக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை போய் தொகுதி வளர்ச்சிக்காக பார்த்த பிறகு நடந்த எல்லா அரசியல் மாற்றங்களையும் தமிழக வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆனால் 33 எம்எல்ஏக்கள் போவாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இன்னொரு பிரிவினர் திரும்ப திரும்ப டிடிவி தினகரனை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது குறித்து எந்த விஷயமும் கலைராஜன் இப்போது வரை பேச யாரும் ஒதுக்கி வச்சதா சொல்லல. திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை மட்டும் நீங்க சொல்வீர்கள். அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இல்லை. ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது ஜெயக்குமாருடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழக அமைச்சர்களின் கருத்து என்று அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். அவர் பேசுகிற போது பின்னால் இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் ஆமோதிக்கிறார். இல்ல நான் அமைச்சர்களை சந்தித்து கேட்டேன். நாங்கள் அப்படி சொல்லவில்லை. அவரே ஆர்வக்கோளாறுல சொல்லிவிட்டார். 10 அமைச்சர்கள் சேர்ந்து நின்றாலே போதுமா? மொத்தம் 31 அமைச்சர்கள் 30 அமைச்சர்கள் இருக்காங்க. அப்ப அதிமுகவில் கட்டுப்படுத்தப்பட முடியாத தலைவராக ஜெயக்குமார் உருவெடுக்கிறார். கட்டுப்படுத்த ஒரு ஆர்வ கோளாறு தாங்க எல்லாருக்குமே. இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு கருத்தை சொல்றாரு. உங்கள் கட்சியினுடைய தலைமையை ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்வது ஆர்வ கோளாறுன்னு எடுத்துக்குவீங்களா? இல்ல ரவீந்திரன் சார் ஸ்டாலினை ஒதுக்கி வைக்கிறோம் அவரால் சொல்ல முடியுமா? கட்சியினுடைய தலைமையை ஒதுக்கி வைக்கிறோம் என்று அவர் சொல்வது அப்படி சொல்லலையே. அவரு டிடிவி தினகரன் அவர்கள் அவர் சின்னம்மா பொதுச் செயலாளரையும் டிடிவி தினகரன் அவர்களையும் இது கட்சிங்க. அவர் ஆட்சியில் இருக்க ஒரு அமைச்சர். கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கிறோம்னு அவர்கிட்ட ரைட்ஸ் இருக்கு. என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் தான் கேட்கிறேன்னா, ஒரு அமைச்சர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எப்படி நீக்க முடியும்? இல்ல அமைச்சர்கள் 10 பேர் சேர்ந்தா கூட திரும்ப சொல்கிறார். அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூடினதுக்கு ஜெயக்குமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்பது அதிமுகவில் தற்போது இருக்கிற மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி கட்சியின் நலனுக்காக தொண்டர்களின் விருப்பப்படி சசிகலா தினகரன் குடும்பத்தினரை ஒதுக்கி வைக்கிறோம். இந்த லைனுக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு ஜெயக்குமார் சொல்லவே இல்லை. அவர் கட்சின்னா திரும்ப திரும்ப சொல்கிறார். கட்சியில நான் சொல்றேங்க, எடப்பாடி அவர்கள் சொல்லுகிற கருத்து ஆட்சியின் சார்பாக சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். கட்சி என்று சொன்னால் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இடையிலே சொல்லுகிற கருத்துக்கள் நான் சொல்லுகிற கருத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க முடியாது. எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கறீங்க, நாங்கள் சொல்லுகிற தனிப்பட்ட கருத்து தான் அது. அவர் ஜெயக்குமார் சொன்ன கருத்து தனிப்பட்ட கருத்து, நாளைக்கு மாத்தி பேசுவார். அதிமுகவினுடைய கட்சி பிரச்சனையை அவசரமாக தலைமைச் செயலகத்தில் வைத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? பேசிவிட்டு சட்டமன்றம் கூடுகிறது என்று சொன்னாலே அதிமுக மட்டுமல்ல, காங்கிரசும் பேசும், திமுகவும் பேசும். சட்டமன்றத்தில் யார் உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து கூட்டம் போடுவது ஜெயலலிதா இருக்கும்போது பேசிவிட முடியும். இல்ல எங்க அம்மா புரட்சி தலைவி அம்மா இருக்கிற போது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து வைத்து பேசி முதல்ல கூட்டம் போட்டுட்டு தான் சட்டமன்ற கூட்டத்துக்கே போவோம். ஆனா அம்மாவுடைய ஆளுமை நீங்க சொன்னது மாதிரி அவர் பேசினதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, கட்சிக்குமே சம்பந்தம் இல்லை என்றால் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? இல்ல அதெல்லாம் பார்த்து பேசுவாங்க. எப்போது? அவர் தொடர்ச்சியாக இதை பேசிக்கொண்டே இருக்கிறார். பொதுச் செயலாளரை சந்தித்து விட்டு வந்துதான் முடிவெடுக்க முடியும் எதுவாக இருந்தாலும். ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். எனக்கு தூத்துக்குடி செல்வம், இங்க நம்முடைய கலைராஜன் அவருடைய ஒட்டுமொத்த இதுவரைக்குமான அவருடைய பதிலை எல்லாம் வைத்து பார்க்கிற போது நீங்கள் சொல்வது போல எந்த நிகழ்வும் நிகழ்ந்து விடவில்லை. ஜெயக்குமார் அவர்கள் கொஞ்சம் சுதந்திரமாக அவருக்கு தோன்றியது எல்லாம் சொல்லி இருக்கிறார் என்பதை தவிர நீங்க சொல்ற மாதிரி அதிமுக அம்மானியில் பெரிய எந்த பிளவும் நடக்கலங்கிறாங்க. நீங்க அதுங்களாட்டி ஆட்சி எங்களால கிடையாது, கலைஞ்சா நாங்க பொறுப்பு இல்லைன்னு பதில் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அதிமுக என்பது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தான் ஒன்று, மற்றவங்களாம் 0 தான். அதனால இந்த ஆட்சி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஒன்று. ரெண்டாவது, அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கலைராஜன் அவர்கள் எனக்கு ரொம்ப மிக நெருக்கமானவர், மரியாதைக்குரியவர். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஏதோ வானத்தில் இருந்து இதை வெறும் புது அவதாரம் எடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருப்பதை போல ஒரு அவதார புருஷனை போல சித்தரிக்க முயற்சிக்கிறாங்க. அதை நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்களே ஏப்ரல் 17ஆம் தேதி தலைமை கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து திரு டிடிவி தினகரனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா திரு டிடிவி தினகரன் அவர்களே ஏப்ரல் 19ஆம் தேதி சொன்னாங்க, இந்த ஆட்சி தொடர்வதற்காக நான் நேற்று இந்த இயக்க நடவடிக்கையிலிருந்து நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா இப்பொழுது புது நெருக்கடி என்ன வந்துருச்சு? திரு டிடிவி தினகரன் அவர்கள் அவதாரம் எடுத்து வந்துதான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அவசியம், நெருக்கடி எங்கே இருந்து வந்தது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர் தான் சொல்லணும். அதில் எங்களுக்கு ஒன்றும் அக்கறை இல்லை. எங்களை பொறுத்தவரையில், மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் மிக தெளிவாக 2 நிபந்தனை தான் சார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் தீர்க்கப்படணும். திருமதி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. திருமதி சசிகலாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய எந்த வகையான நிர்பந்தமும் கட்டாயமோ அல்லது ஏக்க நடவடிக்கைகளில் அவருடைய தூண்டுதலோ இருக்கக்கூடாது. இதுதான் சார். இதுல எங்களுக்கு எந்த சமரசமும் கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி செல்வம் சார், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா 1 மற்றவர்கள் எல்லாம் 0 என்றால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன மார்க்? நாங்களும் 0 தான் சார். அம்மா மட்டும் தான் 1, இதுல மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் 0 தான். அவங்க சொல்ற மாதிரி நாங்கள் 0 இருந்து ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் தகுதியானவர் என்பதை வாக்காளர் பெருமக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் முடிவு செஞ்சிருக்காங்க. அதை ஜனநாயகத்தில் மக்கள் தான் சார் எஜமானர்கள். நீங்க மக்களை சந்திக்க வாங்க. அதை விட்டுட்டு நீங்க ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அள்ளி கொடுப்பதற்கு வெள்ளிக்காசுகள் நிறைய இருக்குங்கிற அந்த தைரியத்தில் எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் நீண்ட காலம் நிலைக்காது. அருமை சகோதரர் செல்வம் அவர்களுடைய கருத்திலே முரண்பாடு இருக்கிறது. ஆட்சியை கலைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க மாட்டோம் என்று சொல்கிறார். இப்பொழுது மக்களை சந்திக்க வாங்கல் என்கிறார். அது மக்களை சந்திக்க வாங்கல் என்று என்ன அர்த்தம்? தேர்தலை சந்திக்க வாங்கன்னு அர்த்தம். எந்த தேர்தலில் ஆட்சியை கலைச்சி விட்டு நாங்கள் தேர்தலை சந்திக்க அர்த்தத்தில் சொல்றாரு புரியலையே. இவர் இன்னொன்று வந்து தினகரன் வானத்திலிருந்து நான் கற்பனை செய்து காண்பிக்கிற சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க தலைவர் பன்னீர்செல்வத்தையே உருவாக்கியவர் சின்னம்மா தான். 2 முறை முதலமைச்சராக்கியவர், 1 முறை தான் அம்மா முதலமைச்சராக்கினாங்க. ஆனால் இறந்து போன தெய்வம் அம்மா அவர்களே நாங்கள் மதிக்கிறோம். அவங்க தான் 1000 புரட்சி தலைவி அம்மா. இந்திய ஆப்ஷன் அம்மா யாரு? அதான் கட்சி. அந்த கட்சி இப்ப எம்ஜிஆர் உணர்ந்துட்டாரு கட்சி அம்மா இருந்தாங்கல்ல. அம்மா ஒண்ணு இருந்தாங்க. இப்ப அம்மா ஒன்னா இருக்கிறது சின்னம்மா தான். சின்னம்மாவை நீக்கி விட்டு இந்த கட்சி இருக்கும் என்று சொன்னால், இந்த கட்சியை அன்னைகள் நாங்கள் இணைப்பதற்கு அதுதான் காரணம், நீக்கினால்தான் முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக புறையோடி போன அந்த புற்றுநோய் வியாதி உள்ளவர்கள் எங்களுக்கு தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த ஒட்டுமொத்தமாக செல்லம் தொடர்ந்து வழங்க போகுது, பாத்துக்கிட்டே இருங்க. தீர்ப்பு நம்ம கண்டிப்பா கேட்க தான் போகிறோம். எனக்கு மிக முக்கியமான கேள்வி, தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய அம்மா அணியில் நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளுமே, அதிமுக அம்மா அணியில் நடைகிற எல்லா நிகழ்வுகளுமே ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கை குறைப்பதற்காக டிடிவி தினகரன் தரப்பும் எடப்பாடி தரப்பும் சேர்ந்து நடத்துகிற அரசியல் நிகழ்வுகளோ என்கிற சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது. சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில் குறித்து கூடுதலாக பேசலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கேள்வி நேரம் தொடர்கிறது. தொடர்ச்சியாக தினகரனை அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்கிற கேள்வி முன்வைத்திருக்கிறோம். இதே கேள்வி ட்விட்டர் சமூக வலத்தில் முன்வைத்திருக்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் திடீரென அணிமாறுவது எதற்காக? அது தினகரனுக்கு லாபம், இபிஎஸ் அரசுக்கான நெருக்கடி, ஓபிஎஸ்க்கான நஷ்டம். இந்த 3 வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறோம். நியூஸ் வந்த மணியர்கள் தொடர்ந்து வாக்களித்து வருகிறார்கள். அந்த வாக்களிப்பு முடிவுகளை இன்னும் சில நிமிடங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். உண்மையிலேயே ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கை குறைப்பதற்காகத்தான் அதிமுக இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறது. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் நடத்துவது போய் பார்க்கறது வந்து நாடகமா? சாதாரண சந்திப்புங்க. திமுகவில் செயல் தலைவர் இருக்காரு, அழைப்பு விடுத்து ஒரு இடத்துல அழைப்பு அப்புறம் வந்து பண்ண அழைப்பு கொடுத்து பண்ணாதாங்க கோஷ்டிக்கிற மாதிரி வரும். சரி, இது கோஷ்டிக்கே வேலை இல்லையாங்க. அது நோ ஸ்பிளிட், நோ தேர்ட் ஃப்ரெண்டுங்க. கட்சி ஏங்க இல்ல இல்ல, அவர் வந்து அங்கேருந்து வந்து தலைமை அலுவலகத்தில் தந்து பார்க்கக்கூடாதுன்னு நான் தடையா வச்சிருக்கு. நீங்க அப்படி எல்லாம் போய் பார்த்து அப்படிலாம் பண்ணாதான் இன்னும் இந்த பூதமா பெருசாக்குவீங்க. இதுக்கே வந்து என்னமோ தேவதையை போல 60 நாள் என்ன கணக்கு? வீட்டுல 60 நாள் கணக்கு வந்துங்க. அவங்க நாங்க அம்மாவுடைய பெட்டிஷன் 122 எம்எல்ஏ பெட்டிஷன் போட்டிருக்கோங்க. சின்னம்மா ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கோம். அடுத்து கோரியோட்டிவ் பெட்டிஷனும் ஒரு பெட்டிஷன் இருக்கு. இதுல சப்போஸ் டிஸ்மிஸ் ஆனா கூட அதுல வர்றதுக்கு எல்லாம் 60 நாளுக்குள்ள நடந்துடும். நாங்க வந்து எதிர்பார்க்கறதெல்லாம்
இப்போ வந்து சின்னம்மா வந்து வெளியே வரணும், பொதுச் செயலாளர்கள் வெளியே வரணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, டெத் ஆனவங்க ஃபர்ஸ்ட் குற்றவாளி என்று சொல்லப்படுகிற அம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள். எனவே அவர்களே இறந்து விட்ட பிறகு அவருக்கு போட்ட பனிஷ்மெண்ட்டும் தொகையும் நிராகரிக்கப்படுகிறது. அது அப்படி நிராகரிக்கப்பட்டால் மற்ற கோ அக்யூஸ்டும் அவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கிலே தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பை வைத்து நாங்கள் அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், சின்னம்மாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சின்னம்மா வெளியே வந்தால்தான் எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க தான் பொதுச் செயலாளர். அந்த அடிப்படையில் தான் நடந்துட்டு இருக்க ஒழிய வேற ஒன்றும் 60 நாள் வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு என்னன்னா நீங்க இணைவதற்கு முயற்சி எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்படியும் டைம் எடுத்து 60 நாள் டைம் வச்சுங்க. நீங்க அதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வேணான்னு சொல்லல. அதாவது கூடுதலாக ஒண்ணே ஒண்ணு, அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தானா அப்படிங்கறதை தேர்தல் ஆணையம் இன்னும் 60 நாளுக்குள்ள முடிவெடுக்குமா? எது நீங்க சொல்ற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தானா என்பதை தேர்தல் ஆணையம் இன்னும் 60 நாட்களுக்குள் சொல்லி தேர்தல் ஆணையம் பத்தி எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க எப்படி டைம் எடுத்துக்குவாங்க என்ன எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா நாங்க டெய்லி நாங்க இப்போ 1.5 கோடி தொண்டர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்கன்னா, இவங்க எங்களோட அதிகமாக 10-12 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. 2 லட்சம் பேருக்கு கொண்டு பதிவு பண்ணியிருக்காங்க, பிராமண பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்னும் 1 லட்சம் இருக்கிறோம். ஆக என்ன நாங்கள் கொடுக்க வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பார்க்க வேண்டிய பிரச்சனையை பிடிக்காம இல்லையான்னு சொல்லி ஆர்கே நகர் தேர்தலே திருக்கி வச்சுட்டாங்க. ரெட்டையில சின்னத்தையும் முடக்கிட்டாங்க, பார்க்க முடியலன்னு. ஆக இதை கோடிக்கணக்கான பத்திரத்தை வந்து எப்போ பார்ப்பாங்க அவங்க? அதுக்கு இன்னும் டைம் இட் வில் டேக் டைம். அதனால் வந்து அதை நம்ம கணக்கு சொல்ல முடியாதுங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் வழக்கை ரிவ்யூ பெட்டிஷனை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப இதில் என்னென்ன பிரச்சனைனாங்க, இப்போ ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுங்கிறது, இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ என்னென்னா சின்னம்மாவுடைய படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மதுசூதன் அறிக்கை விட்டார். இணைப்புக்குன்னா 2 பக்கமும் விட்டு கொடுக்கணும். அப்படி அறிக்கை விட்டோடனே ஒரு கட்சியுடைய அவைத்தலைவர் இருக்கிற அவருக்கு எடுத்துட்டாரு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சின்னம்மா படத்தை எடுத்துட்டாங்க. எடுத்ததே தவறு என்று நான் சொல்கிறேன். அப்போ நான் மாவட்ட செயலர் கூட்டத்திலே கேட்டேன், எப்படி சின்னம்மா படத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு. இல்லை, இந்த இணைப்பு பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தமாக பொதுச் செயலாளர் படத்தை எடுத்து விட்டு அப்புறம் என்ன பேச்சுவார்த்தை இருக்கிறது என்று கூட கொஞ்சம் வேகமாக பேசிட்டு வந்துட்டேன். பொதுச் செயலாளர் கட்சியிலிருந்து எடுக்கிறதானே பேச்சுவார்த்தை? இல்லை, அப்படி இருக்கிறது படத்தை தான் அவர் சொன்னார்கள். உடனே அதுவே தவறுன்ற மாதிரி இருக்கு. நீங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு எங்க கட்சிக்குள்ளேயும். அதை நான் பார்த்துட்டு பேசுறேன். ஜனநாயகங்கிற அடிப்படையில் அதை பேசுறோம். எடப்பாடி என்று ஒரு முதலமைச்சராக வைத்துக் கொண்டு டிடிவி தினகரனை முதலமைச்சராக வேண்டும் என்று தொண்டர்கள் ஆசைப்படுகிறார்கள். நாஞ்சில் சம்பத் பேசுவது என்பது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல வருமா? இல்ல, நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு பேச்சாளர் இருக்காங்க, நட்சத்திர பேச்சாளர். அவர் கருத்துக்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள். நானே சொல்லிட்டேன், நான் சொல்றது கூட என்னுடைய கருத்துக்கள் தான். எங்க கட்சி சார்பாக சொல்ற கருத்து யாருன்னா பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளருக்கு அடுத்து துணை பொதுச் செயலாளர் தான். இப்போ பொதுச் செயலாளர் தான் சொல்லணும். அது ஆட்சி சார்பாக சொல்லணும்னா அது முதலமைச்சர் எடப்பாடி தான் சொல்லணும். யார் வேணாலும் ஜெயக்குமார் தனிப்பட்ட கருத்து, நாஞ்சில் சம்பத் தனிப்பட்ட கருத்து, கலைராஜன் அது தனிப்பட்ட கருத்து. நீங்க உண்மையிலே அதிமுகவா பாஜகவா? தொடர்ச்சியாக பாஜகவிலிருந்து வருகிற பதில் இது. யார் என்ன பேசினாலும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இப்போது அதிமுகவிலும் அதுவே நடக்கிறது. இல்ல, பாஜகவுடைய நான் பாஜகவனு கேட்கறது பெரிய ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நீங்க பாஜக முழுமையாக வெறுக்கிற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன்னா, எனவே தயவுசெய்து இப்படி கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்க. தயவுசெய்து வித்ட்ரா பண்ணுங்க அந்த வார்த்தையை. கேள்வி அதிமுகவுடைய தொடர் நடவடிக்கைகள் ஒரு நீங்க இதற்கு முன்பாக போல இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வாழ்வு கொடுத்ததே எங்க அம்மா தான். 1998 கொடுத்தாங்க பாருங்க. அத்வானி அழைச்சிட்டு வந்து திருநெல்வேலியில. அப்ப கொடுக்கலன்னா பாஜக இங்க கால் ஊனவே முடியாது. இதான் உண்மை. எனக்கு கான்ஸ்டன்ட், எனக்கு தொடர்ச்சியாக திரும்பவும் நம்பிக்கையில்லா தீர்மானம், சட்டப்பேரவையில் நடந்த பழைய நிகழ்வுகளை திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்று திமுக விரும்புகிறதா? இல்லை, அதாவது என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற சூழலில் the discretionary power of governor, council of governors and Pucci recommendation and Sakaria recommendation இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, it is the discretionary power with entrusted with the governor. அவர் ஆட்சி தலைவர் as per the constitutional head. அவருக்கு எப்பொழுது இந்த அரசாங்கத்தில் மெஜாரிட்டி இல்லை, இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லைன்னு தெரியுதோ அப்போ அவர் நம்பிக்கை கோர சொல்லலாம். உதாரணமாக இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க, 132 பேர் நம்பிக்கை கோரலை, அவரை முதலமைச்சராக இது பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் மரணத்தின் நாள், அந்த நாளில் ஓபிஎஸ் அவரை வந்து முதலமைச்சராக இது பண்ணாங்க, அப்பவும் அவரை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர சொல்லலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரும்போது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அவர் கோருகிறார். அதற்கு என்ன அர்த்தம்? இந்த அரசாங்கத்தின் மீது பெரும்பான்மை இல்லை என்கிற அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதை நீங்கள் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுங்க. இன்னைக்கு சூழ்நிலையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலை பார்த்தால் நியாயமாக ஒரு கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது இந்த அரசாங்கத்தில். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அண்ணன் நம்ம
அண்ணன் பேசுனதுல இருந்து சட்டப்பேரவை ஆமா. விதிகளின் அடிப்படையில நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை அடுத்த 6 மாதங்களுக்கு செய்ய முடியாது கிடையாது. அந்த மாதிரி இது வந்து தவறுதலான ஒரு புரோபகேண்டா. Okay. என்னன்னா, ஒரு கூட்டத்தொடர் நடக்கிறது. அந்த கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து விடுகிறீர்கள். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அடுத்த 6 மாதங்களுக்கு யார் கொண்டு வர முடியாது என்றால், யாராவது ஒரு உறுப்பினர் கொண்டு வந்திருந்தால் திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனால் இங்கே நம்பிக்கை தீர்மானம் யாரும் நாங்கள் கொண்டு வரவில்லை, இது கவர்னர் கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, he prorogued the session. அந்த செஷன் முடிந்தாகி விட்டது. இனிமேல் அடுத்த செஷன் ஆரம்பிக்கிற போது இந்த செஷனை ஆரம்பித்து தலைமை எடுத்து கொண்டு போவதற்கு இவருக்கு இல்லை என்கிற நிலைமை, ஒரு எண்ணிக்கை அவருக்கு வருமேயானால், the governor completely empowered to go for a confidence motion. திமுக என்ன நினைக்குது? எடப்பாடி அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறதுன்னு நினைக்கிறதா இல்லையா? நாங்கள் பெரும்பான்மை இருக்கிறது என்று எப்படி நம்ப முடியும்? இப்போ எங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா, டிடிவி தினகரனை பார்த்துவிட்டு வந்த ஒரு எம்எல்ஏவுமே எடப்பாடிக்கு எதிராகவோ எடப்பாடி அரசாங்கத்துக்கு எதிராகவோ அவரை நாங்க ஆட்சிக்கு அமலுக்கு எதுவுமே சொல்லலையே சார். ஒண்ணு தெளிவா தீர்க்கமாக சொல்லுகிறோம், 122 எம்எல்ஏக்களோடு 5 ஆண்டு காலம் நிச்சயமாக எடப்பாடி தான் முதலமைச்சராக இருப்பார். ஒண்ணு நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு இருக்கிற அதிமுக எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி, டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, இல்லை ஒருவேளை ஒரு நல்லெண்ணத்தில் அண்ணன் விபி கலைராஜன் முதலமைச்சர் ஆனாலும் சரி, இருக்கிற 122 பேரும் நீங்க யார் வேணாலும் முதலமைச்சரா இருங்க, இந்த 5 வருஷம் ஓட்டிருங்க. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. பெரும்பாலானவங்களுக்கு தனக்கு கிடைத்த இந்த எம்எல்ஏ பதவி மீண்டும் வருமா என்கிற சந்தேகம். இந்த 5 ஆண்டு காலத்தை நாம் ஓட்டிவிட வேண்டும் என்பதில் அவர்கள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. யார் முதலமைச்சர் என்பதை பற்றியே கவலைப்படாமல், எப்படியோ இந்த 5 வருஷத்தை நீங்க ஓட்டிருங்க, எங்க ஆதரவு உண்டு. இன்னைக்கும் சொல்லுகிறேன், அது போய்ங்கிறதுக்காக இன்னொரு பெரிய அடையாளம் ஓபிஎஸ் அணியில இருக்கிற 12 எம்எல்ஏ. ஆமா, அவங்க ஆட்சிக்கு அவ்வளவை பற்றி கவலைப்படாம தானே கிளம்பியிருக்காங்க. இல்ல இந்த 12 பேர் போயிருக்கிறாங்கல்ல, இந்த 12 பேர்ல நேத்து அண்ணன் சொன்னார், மாஃபா பாண்டியராஜன் வந்து ஒரு இடத்துல ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நம்பிக்கை தீர்மானத்தில் ஓட்டெடுப்பில் குறைமையானால் அது இல்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று அவர் ட்வீட் பண்ணியிருக்கிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு அமைச்சர் வீட்டில் ஒரு போட்டோ காமிச்சாரு, சட்டமன்றத்தில் இருந்து செக்ரட்டரியேட்டில் பார்த்தேன். நம்ம மாப்பா பாண்டியராஜன் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போங்க ஒரு வாரத்துக்கு முந்தி பாண்டியராஜன் கணக்கில் வச்சுக்காதீங்க, அவர் போராட்டம் பூரா அது வேறு வழங்காது, அது வேறு விஷயங்களுக்கு வேணாம். அதனால இது வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு நாடகம். நாங்க யாரை பத்தி கவலைப்படுறோம்னா, இந்த 122 பேர்ல இந்த 134 பேரை பத்தி கவலைப்படலீங்க. மீதி இருக்கிற இந்த 7.5 கோடி தமிழர்கள், இந்த மக்களுக்கு வாக்களித்த, இந்த ஆட்சிக்கு வாக்களித்த மக்கள், இவங்களை பத்தி தான் நாங்க கவலைப்படுறோம். ஆட்சியை நடத்துங்க. ஆட்சியே கவிழ்க்க முடியாது. எம்எல்ஏக்கள் யாரும் ஆட்சி கவிழ்றத விரும்பவும் இல்லை. 7.5 கோடி மக்களும் ஒன்றை விரும்புகிறார்கள். கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும். இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்ல. நல்ல செய்தி வரும் என்பதற்கு நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, கவர்னர் இதை செய்ய வேண்டும், அவருக்கான அந்த கடமை இருக்கிறது. அதாவது ஜனநாயக மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வரணும்னு திமுக உந்துமா ஆளுநரை? என்னுடைய கேள்வி. நாங்க உந்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. சரி, அது ஆளுநரா செய்யணும்னு எதிர்பார்க்க கண்டிப்பா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப அண்ணன் கேட்கிறாருல, கலைராஜன் அண்ணன் நீண்ட நெடும் அரசியல் பயணம் செய்தவர். ஒண்ணு கேட்கிறேன், இதுவரைக்கும் கட்சி தலைமைக்கு ஆட்சி கட்டுப்பட்டிருக்கிறதா, ஆட்சி தலைமைக்கு கட்சி கட்டுப்பட்டிருக்கிறதா? ரெண்டும் ஒண்ணா தானே இருந்திருக்கு. கிடையாது. என்னைக்குமே சொல்றேன், ஜெயலலிதா அம்மையார் அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் எடுக்கிற முடிவுகள் தான் ஆட்சியில் இருந்ததே தவிர, அவர் கொடுத்த அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தான் ஆட்சியில் வருமே தவிர, ஆட்சியை பற்றி அங்க யாரும் பேசுவதில்லை. எனவே கட்சி தான் ஒரு ஆட்சியை தீர்மானிக்கும். இல்ல சகோதரர் சொல்றது நான் சொல்லிட்டு ஒரே விளக்கம் கொடுக்குறேன். மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்கள் 2 பேர். ஒன்று அம்மா, இன்னொன்று திரு கருணாநிதி அவர்கள். அவர் இன்னைக்கு வயதாகி போய்விட்டு அவரை நம்ம விமர்சிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிற போதே, எங்கள் அம்மா இருக்கிறப்போ எந்த பிரச்சனையும் வரல. அவர் இருக்கிற போதே அவர்கள் 2 பேர் பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை வந்து பஸ் எல்லாம் எரிச்சு பாதிக்கு பேர் 3 பேர் செத்து போன வரலாறுலாம் இருந்திருக்கு. ஆக வந்து எதுக்கு சொல்லல, ரெஃபரன்ஸ் ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து குழப்பம் இல்ல, பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. பிரச்சனை இல்லை அப்படின்னு வர பொருள் திமுகவில் பிரச்சனை இருந்திருக்கிற ஆட்சி நடக்கிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அரசுக்கு பெரும்பான்மை இருக்கிறதுன்னு நினைக்கிறீர்களா, அல்லது தார்மீக ரீதியாக ஆளுநர் அதற்கான அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இடதுசாரிகள் விரும்புகிறார்களா? ஆளுநருடைய ரோல், ஆளுநர் ஏதோ எல்லா வகையிலும் நேர்மையானவர், அவர் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார். அவற்றின் மீதுமான நம்பிக்கையின்மை, எல்லாமே தப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் பின்னாலும் பாஜக இருக்கிறது அப்படிங்கிற நினைப்பு எந்த வகையில் ஜனநாயகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நாம நகர்றதுக்கு உதவும்?
இல்லை, நீங்கள் எது வேணாலும் நினச்சிக்கோங்க. நான் மோடியை பற்றி சொல்லும்போது இது ஒன்றும் நடக்காது, 3 வருஷம் இல்லை 5 வருஷம் ஆனாலும் ஒன்றும் நடக்காதுன்னா நீங்கள் 2 கோடி பேருக்கு அவர் கொடுக்க முடியும்னு நீங்கள் நம்புனீங்க, வேலை கொடுக்க முடியும்னு. அது உங்கள் நம்பிக்கை. எனக்கு அவர் சொன்னதில் நம்பிக்கை இல்லை, நான் இல்லைன்னு சொன்னேன். விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு அவர் கொடுக்க மாட்டார், ஏமாத்துவாருன்னு சொன்னேன். எனக்கு அவருடைய தத்துவத்திலிருந்து எனக்கு தெரியும் அவரால் எதுவும் முடியாது என்று. நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்கள் தவறு. எல்லா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி மீதும் ஒரு நம்பிக்கையின்மையை முன்வைப்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கும்போது இந்த ஊரை விட்டு ஒருத்தர் ஓடுவாராங்க, அவருக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்க. ஒரு பொறுப்பான ஒரு கவர்னர் தமிழ்நாட்டில் இருக்கார். அன்னைக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் தமிழ்நாட்டில் வருது. இந்தியாவினுடைய வரலாற்றில் என்னைக்கு அப்படி நடந்திருக்கு? ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? நீங்க அது எனவே அதை கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது இல்லாம நீங்க பேச முடியும். இங்க நடக்கிறது நாடகம்னு இடதுசாரிகள் நம்புகிறார்கள். ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன். அண்ணங்க சொன்னதோட, அதாவது பிஜேபி அப்படிங்கிறதுக்கு மிக சாஷ்டாங்கமா 100க்கு 100 சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஆளுநரை போடவே இல்லையே. இந்த ஆளுநர் யார்? இதுல முக்கியமான கேள்வி, ஆளுநர் ஒரே கேள்வி, உங்க கேள்வியே நீங்க இந்த பதில் உள்ள வந்தனால தான் அந்த கேள்வியே. ஆளுநர் பதவி, ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற கட்சி ஆளுநர் பதவி எதற்கு என்று கேட்ட திமுக, தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்கிறது. இடதுசாரிகளோ ஆளுநர் என்ன முடிவெடுப்பது, அதற்கு அவர் முடிவெடுப்பது எப்படி நேர்மையாக இருக்க முடியும்? ஆளுநர் நாங்க தேவையில்லைன்னு சொன்னோம். நான் சொல்றேன், ஆளுநர் வந்து தேவையில்லை. ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநருக்கு அண்ணா சொன்னது உண்மை. அதே அண்ணா திராவிட நாடு கோரிக்கை வைத்தது உண்மை. அதே 6 மாகாணங்களாக பிரிக்க வேண்டும் என்று நேரு சொன்னபோது இல்லை எங்களுக்கு தமிழ்நாடு தனியாக மொழிவாளி மாநிலம் வேண்டும் என்று பெரியார் சொன்னது உண்மை. நடந்ததால் உண்மை. அவங்க வந்து எல்லாம் கேரளாக்கான வேலைக்கு போகிறோம், நம்மளாம் கூட்டம் தான் லாயக்காயிருவோம் அப்படின்னு பெரியார் சொன்னது உண்மை. ஆனால் போர் நடந்தபோது திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் கைவிடுகிறோம். ஆனால் கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது சொல்லி வீடு இருந்தால்தான் ஓடு போட முடியும், இல்லை என்றால் வீடே இல்லை என்றால் ஓடு எப்படி போட முடியும்? எனவே இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று காங்கிரஸோடு சேர்ந்து திராவிட நாட்டு கொள்கையை கைவிட்டவர் பேரறிஞர் அண்ணா, திராவிட இயக்கம். சொல்றேன்னா ஆளுநர் இருக்கும் முறை அவர் இந்த பொறுப்புக்கு அவர் வர வேண்டும். ஒரு ஆளுநர் ஏன் நீங்கள் நியமிக்கவில்லை? அதாவது ஆளுநர் பதவி என்னங்கறத ராஜாஜி சொன்னார். இல்ல நெல்சன், நான் ஒரு விஷயத்தை ஒரு தியரியை நீங்க திமுக கன்க்ளூட் பண்ணணும். ஒன்று, அதிமுகவில் நடக்கிற நிகழ்வுகளுக்கு பாஜக காரணம் என்று திமுக நம்பினால் அந்த நியாயத்தை எடுத்துக்கொண்டு ஆளுநருக்கு இப்போ எப்படி முறையிடுவீங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் ஒன்னு சொல்லிடுறேன். இந்த ஆளுநர் விஷயத்தை சொல்றீங்களே, இதுல வந்து ராஜாஜி நாங்க சொல்லல, நீங்க சொன்னீங்க. நாங்க சொன்னதான் அதான், அதாவது ரெஃபர் பண்றத சொல்றேன். ஆளுநர் பதவிங்கிறது தீ அணைப்பு வண்டி மாதிரி அது இருக்கும். தீ அணைக்கிற நேரத்துல, தீ பிடிக்கிற நேரத்துல அது வரும். அதுக்காக அதை இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்லி ராஜாஜி சொன்னார், ஒத்துக்கிட்டோம். இங்க தீ பிடிச்சிட்டு இருக்கிற என்ஜினையே காணுமே. நீங்க தான் சொல்றீங்க தீ பத்த வச்சதே அந்த வண்டி தாங்கிறீங்களே. ஆமா, என் கேள்வி என்னன்னா, ஒன்று, நீங்கள் இதற்கு பின்னால் பாஜக இல்லை என்று நம்புங்க, ஆளுநரை நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். பின்னால் பாஜக இருக்கிறது, ஆனால் இதையும் ஆளுநர் தான் சரி செய்ய வேண்டும் என்பது உண்மையிலேயே இந்த நாடகத்தை நடத்துவது திமுகவா பாஜகவா இது சந்தேகம் வருகிறது. அதாவது தீ பத்த வச்சது மத்திய அரசு, வர வேண்டியது கவர்னர். அவங்க சொன்னா தானே அந்த வண்டி வரும். இது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இந்த தீயணைப்பு வண்டி இன்னைக்கு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வர சொல்ற நேரத்தில் தான் வரும். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எரிஞ்சு முடியும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு யதார்த்தத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு என்ன பற்றாக்குறை? ஒரு தனிப்பட்ட ஒரு கவர்னரை தர முடியாது தமிழ்நாட்டிற்கு என்பதில் என்ன நியாயம்? அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துட்டா தமிழ்நாட்டில் 122 எம்எல்ஏக்களோட ஒரு ஆட்சி நடக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்கிறேன், இந்த 122 பேருமே இன்னைக்கு ஒண்ணா இருக்காங்களா, ஒண்ணா இல்லையா? இவங்க கட்சி பிரச்சனை இல்ல சார். ஒன்னு சொல்றேன் சார், ஆட்சி எங்க சார் நடக்குது? எடப்பாடி முதலமைச்சராக இருப்பது பிடிக்கவில்லைன்னு எம்எல்ஏக்கள் உங்கள்ட்ட சொன்னாங்களா? எடப்பாடி முதலமைச்சராக இருப்பது பிடிக்கவில்லைன்னு எம்எல்ஏக்கள் உங்கள்ட்ட சொன்னாங்களா? இல்ல எங்கேயாவது சொன்னாங்களா? நான் தான் தெளிவா சொல்றேன், நீங்க யார் வேணாலும் முதலமைச்சரா இருங்கன்னு சொல்ற லெவல்ல தான் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. வைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு ஆசைப்படுகிறதா திமுக? சார், எங்களுடைய தேவை நீங்க 134 பேர்ல 133 பேர்ல யார் வேணாலும் இருங்க சார், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாட்டு மக்களுக்கு செய்யுங்க, இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆளுநர் மட்டும்தான் இந்த ஒட்டு மொத்தத்துக்கும் பொறுப்பா? அந்த ஆளுநரிடம் போய் கேட்பது சரிதானா? யார்கிட்ட கேட்கணும்னு சொல்றீங்க? இல்ல அதாவது ஒண்ணு, நான் சொல்றதை நீங்க எல்லாத்தையுமே எதோட சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு எல்லா வழிகாட்டுதலும் எம்எஸ் கோல்வால்கர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில் மாநிலங்கள் தேவையில்லை, யூனிட்டரி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது அதை நோக்கி போவாங்க. ஆளுநர், எனவே எந்த ஆளுநராக இருந்தாலும் சரி, அவர் இதில் தலையிட வேண்டியதில்லை.
ஒருவேளை எதிர்க்கட்சி என்கிற முறையில் திமுக இது இவங்களுக்கு போதுமான பலம் இல்லை என்றால் அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். இல்ல, என்னுடைய கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுல எடப்பாடி அரசுக்கு முழு மெஜாரிட்டி இருக்கிறதாங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்லை, இப்போ எனக்கு அதில் ஒன்றும் பெரிய சந்தேகம் இல்லை. இவங்க இந்த வேலையை பார்க்க மாட்டேன். தமிழகத்தினுடைய மக்களுடைய வறட்சி இருக்குது, குடிதண்ணீர் பிரச்சனை இருக்குது, ஆதாரில் 13 லட்சம் ரேஷன் கார்டுக்கு இன்றைக்கி வர ரேஷன் பொருட்கள் கிடைக்கல, சிறப்பு விநியோக திட்டத்தில் கிடைக்கிற பாமாயில் கிடைக்கல, உளுந்தம்பருப்பு கிடைக்கல, துவரம்பருப்பு கிடைக்கல, அரிசி எனக்கு முழுமையாக கிடைக்க மாட்டேன்னுது, அதுக்கு பதிலாக கோதுமை தான் கொடுக்குறாங்க. இதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க. 100 நாள் வேலைக்கு 5 மாசம் எதையுமே கேட்காம ரெட்டை இலை கிடைக்கலங்கிற ஒற்றை கோரிக்கைக்காக அதிமுக நின்று கொண்டிருக்கிறதுங்கிறாங்க. கூட எடப்பாடி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர்கள் போன போது எங்களுக்கு நிலுவையில் இருக்கிற 17 அண்ணன் சொன்னார், ஆதி திராவிடர் இருக்கிறதெல்லாம் பட்டியலிட்டாரு. அந்த கணக்கெல்லாம் டோட்டலாக சேர்த்தா 17,000 கோடி வருது. எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுவிட்டு தான் வந்தார். அரசாங்கம் இப்போ இருக்கிற நிலையில் வந்து வறட்சியான எல்லா குடிநீர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது, குடிமராமத்துலேருந்து எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நிதி பற்றாக்குறையினால எல்லா வேலையும் எந்த வேலையும் நிற்காம இல்லை, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அண்ணன் வந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இன்னைக்கு புள்ளி ஒருத்தர சொல்லுவார்கள், அதில் வந்து நம்ம வந்து மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்க வேண்டிய நிதியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க கேக்குறீங்க அவங்க கொடுக்கலங்கிறதா கொடுக்கல, வலியுறுத்துவோம். 5 மாசமா சம்பளம் கொடுக்கலங்க. கிராமப்புறத்தில் இந்த கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு 5 மாசமா கொடுக்கல. நான் என்ன கேட்குறேன், இது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. எய்ம்ஸ் வரணுங்க, நம்ம ஊருக்கு வரணும், இடம் தேர்வு பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்களே சொல்லி செங்கிப்பட்டியில் கொடுக்க போகிறோம். நீங்கள் அதில் ஒரு அது யாருக்கோ சொந்தமான இடம்னு அது ஒரு கொடுக்க போகிறோம். இதெல்லாம் அது ஏதோ போய்கிட்டு இருக்கட்டும். அந்த இடத்த பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை, எங்கேயாவது கொண்டு வந்து தொலைக்கிறோம்ல. சொந்தமான இடமா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. வருங்க, எங்க வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே வரப்போகுது. அநியாயம். அதாவது நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு இடம் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் வைக்கணும்னு ஏன் நிக்கிறீங்க? ஏங்க இருக்கிற இடத்துல தான் வைக்க முடியும். ஏன் இங்க மதுரைக்காரங்க இடம் தான், நீங்க மதுரை கேக்குறீங்க, தர்மபுரிக்காரங்க இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க செங்கிப்பட்டி ஒரு சரியான பட்டிக்காடுங்க, அங்க கொண்டு வைக்கிறோம் நாங்க. மக்கள் அந்த பகுதி மக்களுக்கு பூரா யாரோட அதிமுகவினோட உட்கட்சி குழப்பங்களால் மாநில நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தவிர வேற குற்றச்சாட்டு இருக்கிறது. 100 ஆமா உண்மைதான். இதுல ஏராளமா நீங்க வந்து இப்ப நீட்டு ஒருவேளை இது வலுவாக இருந்திருந்தால், நீட்டு சம்பந்தமான இன்னைக்கு கோர்ட்டு சொல்லியிருக்கு, கோர்ட்ல சிபிஎஸ்இ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் முதல்ல என்ன சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின் கொடுப்போம், நாங்கள் ஒரே மாதிரி தரத்தை பார்ப்போம்னு சொன்னால், இப்போ தனித்தனியாக கொஸ்டின் கொடுக்கறது எங்கள் உரிமைன்னு சொல்கிறான். இதை கேட்கறதுக்கு ஒரு அரசாங்கம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமா இல்லையா? அரசு இல்லை, இப்ப அரசாங்கம் அரசு செயல்பாடு ஒரு அரசாங்கம் இருந்திருந்தால் எங்க அம்மா இருந்தப்ப நீட் தேர்வு, எங்க அம்மா இருந்தப்ப நீட் தேர்வுக்கு போய் எக்ஸப்ஷன் விதிவிலக்கு வாங்கிட்டு வந்தாங்க போன ஆண்டு. இந்த ஆண்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்போதும் அமைச்சர் செங்கோட்டையன் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். தெளிவா நாங்க இருக்கிறோம். மதுரையில இருக்க என்னைய கவனிங்க. அதுல வந்து என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி ஒருவரே, ஒரு தமிழரே சொல்ற ஒரு பேச்சுக்கு பேர சொல்ல விரும்பலன்னா, அவரே நீட் தேர்வு தேவையில்லை, நமக்கு நீட் தேர்வு அவசியம் வேண்டும், பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க நீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்து தேவையில்லாத கருத்து. ஆக இப்ப நம்மளுடைய ஒற்றுமை இல்லைங்கிற போது அவன் மத்திய அரசு என்னப்பா, எல்லா பிரச்சனையிலையும் நீங்க ஒன்றுபட்ட கருத்து வந்துதான் ஒன்றுபட்ட இந்த மாதிரி விஷயங்கள் ஜல்லிக்கட்டு கணபதி சார், தொடர்ச்சியாக இந்த தமிழகத்தினுடைய இந்த நிகழ்வுகள் எப்போது ஒரு எல்லையை போய் அடையும்னு நினைக்கிறீங்க இந்த அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்? அது நீங்க சொன்ன மாதிரி அந்த 60 நாள், அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்த பின்பு இதுல ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும் நான் எதிர்பார்க்கிறேன். யார் குடியரசுத் தலைவர் வந்த பிறகு அவர் தமிழ்நாட்டை கவனிப்பார்? அவர் வந்து கவனிப்பார்னு சொல்ல வரல. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்பு என்னன்னா, கவனிப்பாருங்கிறது குடியரசுத் தலைவர் கவனிப்பார்னு சேர்த்தா சொல்றேன். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்பு என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வரும். அதுக்கு முன்னாடி பிஜேபி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இவங்கள யாரு ஆதரிக்கலாம், யாரை ஆதரிக்க கூடாது, இவங்கள யார் ஸ்டேபிளா இருப்பாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களுக்குள்ளேயும் ஒரு குழப்பம் தீர்ந்துடும். அதாவது டிடிவி வந்து தொடர்ச்சியாக கட்சியில் இருப்பாரா இல்லையாங்கிறது, எடப்பாடி வெர்சஸ் டிடிவி தனியாக இருக்குதா இல்லை ஒன்றா இருக்காங்களா நாடகமாங்கிறது ஒரு முடிவுக்கு வரும். இதெல்லாம் வர்றதுக்கான காலம் வந்து ஒரு மேக்ஸிமம் 2 months இருக்கும்னு நினச்சி தான் சொல்லியிருப்பார் போல நினைக்கிறேன் டிடிவி. நாம் இந்த ட்விட்டர் போல் முடிவுகளை அறிவித்து விட்டு நிகழ்ச்சியோட நிறைவு சுற்றுக்கு போகலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் திடீரென அணி மாறுவது குறித்து நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் ட்விட்டர் வலைதளத்தில் சில கேள்விகளை முன்வைத்திருந்தோம். அதற்கு நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அளித்த பதில் என்னவென்று இப்போது பார்க்கலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் திடீரென அணி மாறுவது தினகரனுக்கு லாபம் என 27% பேரும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு நெருக்கடி என 53% பேரும்,
ஓபிஎஸ்க்கு இது மிகப்பெரிய நஷ்டமாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என 20% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் திடீரென அணி மாறுவது தினகரனுக்கு லாபம் என 27% பேரும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு நெருக்கடி என 53% பேரும், ஓபிஎஸ்க்கு நஷ்டம் என 20% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தூத்துக்குடி செல்வம், இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக தினகரனை பார்ப்பதில் ஓபிஎஸ் அணியினருக்கு நஷ்டமா? சுருக்கமாக பதில் சொல்லுங்க. நிறைவு சுற்று. இல்ல இல்ல நிச்சயமா கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தினுடைய எல்லா நிலைகளையும் தீர்மானிக்கக்கூடிய நீதிபதிகளான வாக்காளர் பெருமக்களை, அதிமுக தொண்டர்களை அண்ணன் ஓபிஎஸ் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களைத்தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி வாய்ந்த தலைவராக, ஜாதி கடந்து மதம் கடந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் தான் சார். நன்றி தூத்துக்குடி செல்வம் சார். காந்தன் சார், இந்த பிளவுகள் எப்போது இல்லை எப்படியாக நகரும் எதிர்பார்க்கிறீங்க? இல்லை, இந்த பிளவுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மேலே இருக்கிற மத்திய அரசு அதனுடைய ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையும் அதனுடைய பதிலும் என்னவென்றால், தயவு செய்து இந்த நாடகங்கள் அல்லது உங்கள் லாபங்களுக்காக நடத்துகிற இந்த நாடகங்களை ஒத்தி வைத்துவிட்டு மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு ஜனநாயக தீர்ப்பை மதித்து இந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டுகளை அவர்கள் ஆற்ற வேண்டும். இல்லாமல் இன்னும் இது டிட்டாரியரேட் ஆகுமானால் தக்க சமயத்தில் தேவையான முடிவை செயல் தலைவர் எடுப்பார், திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும். கணபதி சார், இந்த ட்விட்டர் நியூஸ் தமிழ் நேயர்களுடைய கணிப்பை எப்படி பாக்குறீங்க? இது ஏபிஎஸ் அரசுக்கான நெருக்கடி நினைக்கிறீங்க? நெருக்கடி நிச்சயமா நெருக்கடி தான். அதாவது என்னன்னா, டிடிவி தினகரன் கட்சியில ஆதிக்கம் செலுத்தணும்னு விரும்புறாரு. அது வெளிப்படையாகவும் சொல்லிட்டார். நான் தான் இனிமேல் வருவேன், நாங்கள் ஆட்சியில் ஒதுங்கி இருந்தாலும் கூட அந்த 60 நாளும் கண்காணிப்பேன்னு சொல்லிட்டார். ஸோ அவர் நினைக்கிறபடி கட்சியில் அவரால் ஆதிக்கம் செலுத்த முடியாத பட்சத்தில் அவருக்கு ஆதரவளிக்கும் 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ நாங்கள் இந்த அரசுக்கு, எடப்பாடி அரசுக்கான மீது உள்ள நம்பிக்கையை இழந்துட்டோன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நெருக்கடி தான். ஓகே, அந்த 2 பேரும் ஒன்றா. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காரு, இவர் டிடிவி தினகரன் துணை பொதுச்செயலாளர் இருக்கார். 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சார் கலைவராஜன் சார் சொன்ன மாதிரி உண்மையிலே 2 பேரும் ஒன்றா இருந்தால் ஆட்சி நீடிக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனையை 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, நீர் போத்த நெருப்பாக இருக்குது, அது வெடிக்கும்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக அதற்கான ஒரு கட்டம் வரும்போது டிடிவி தினகரன் தன்னோட ஆதிக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அது வாய்ப்பு இருக்கு. அதனால் நெருக்கடி தான். கட்சி சின்னத்தை மீட்பதற்காக சிறை சென்று வந்த தினகரனை முதலமைச்சரும் அமைச்சர்களும் எப்போது சந்திப்பார்கள்? அது எனக்கு தெரியல, ஆனால் சந்திப்பார்கள். இன்றைக்கு கூட ராஜேந்திர பாலாஜிங்கிற ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறாரு, பால்வளத்துறை அமைச்சர். இந்த மாதிரி எங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் அம்மா தான், சசிகலா தான், திரும்ப சின்னம்மா தான் பொதுச் செயலாளர், இவங்க தான் துணை பொதுச் செயலாளர், அதில் ஒன்றும் தப்பே இல்லை, மாற்றுக்கருத்தை இல்லை. ஒரு அமைச்சர் சொன்னது பிரச்சனை இல்லை. ஜெயக்குமார் சொன்னதையும் நீங்க சொன்னதுக்காக இதை சொல்றேன். ஓகே, அதனால இவரோட கருத்து சொல்லியிருக்கிறாரு. எனவே அமைச்சர்கள் நாளைக்கு கூட பார்க்கலாம், இன்னைக்கு நைட்டு கூட பார்க்கலாம். அதை ஒருத்தர் எங்களுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்குவோம். அது பெரிய விஷயம் இல்லை. எங்கள் முன்ன இருக்கிற சகோதர யுத்தம் இல்ல, எந்த யுத்தமும் கிடையாது. இன்னும் யுத்தத்துக்கு வேலையே கிடையாது. ஒற்றுமையாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கிறோம். எங்கள் ஆட்சியின் தலைமை எடப்பாடி தான், எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா தான். சின்னம்மாவுடைய தீர்ப்பை, விடுதலையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் எங்களுடைய எண்ணம்லாம். நன்றி கனகராஜ். இந்த மக்களின் நேயர்களுடைய தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஏபிஎஸ் அரசுக்கு நெருக்கடி எடுத்துக்க முடியுமா? இல்லை, என்னால் அப்படி யோசிக்க முடியலை. இப்போ இருக்கிற நிலைமையில் இது ஒன்று கேள்வியினுடைய வடிவமைப்பு ஒன்று இருக்குது. அதை தாண்டி நான் என்ன பார்க்குறேன்னா, ஒருவேளை தனக்கு பிரச்சனை இருந்தால் கூட இப்போ இந்த அரசாங்கத்தை ஒரு நிலைகுலைய செய்ய வேண்டும் என்கிற நிலைகுலைந்தால் அது நிச்சயமாக திரு தினகரனுக்கு சாதகமாக இருக்காது. எனவே அப்படி எனவே அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்க மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது 2 பேரும் பேசி வச்சு செய்கிறாங்களா இல்லையாங்கிறது கரெக்டாக இப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம், ஒன்றா பேசி தான் இருக்கோம். இவங்க தான் நிறையா சொல்லிட்டாங்களே. இவங்க சொல்றதெல்லாம் நடந்திருந்தா தான் இன்னும் உண்மை உண்மை அதை விட வேற வார்த்தையே இல்லை. அதிமுக நீருடைய 2 அணிகளும் இறுதியில் விக்ரமன் திரைப்பட கிளைமாக்ஸ் போல இருக்கும் என நம்மளாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த சிறப்பு விருதுகளுக்கு நியூஸ் தமிழ் கேள்வி நேரத்தில் மனமார்ந்த நன்றி. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.